Hi மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பல்லாவரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அனகாபுத்தூர் நியர்பையில் அழகழகான இண்டிவிஜுவல் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இப்போது இந்த 3 வீடும் சேல்ஸ் இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த வீடு, அதுக்கப்புறமேட்டு இந்த வீடு, அதுக்கப்புறமேட்டு இந்த வீடுங்க. ஸோ இது வந்து இந்த வீடு வந்து எங்கே இருக்குது, என்ன ப்ரைஸு, அந்த ரேஞ்செலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார் வீடியோ பார்த்துட்ருப்பாங்க அவங்க நம்மளுக்கு சேனலுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க. பல்லாவரம் நியர்பையில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான அல்டிமேட்டான குவாலிட்டியில் உங்களுக்கு வித்தவுட் நோ சார்ஜஸில் யாருமே வந்து உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி பண்ணலைங்க. நீங்கள் பாருங்கள், சுற்றி பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது புது வீடு, அழகழகான வீடு, சூப்பரான வீடுங்கள்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸான லொக்கேஷனு ப்ளஸ் வந்து கிளாஸான வீடுங்க. ஸோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த லே அவுட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஃபீட் ரோடுங்க. இந்த ரோடு நேராக போயிட்டு சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு கனெக்ட் ஆகிடுங்க. அந்த லாஸ்ட்டு 2 வீடும் அவைலபிள் இருக்குங்க. அது ஒரு 63-72 lakhs. நம்ம அதோட வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. இப்போது இந்த வீடை தான் ரிவ்யூ பண்ண பில்டர் தரப்பில் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இங்கேருந்து லொக்கேஷன் பார்த்துடலாங்க. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. சுற்றி நல்ல வீடுங்க, நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பரான வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு அல்டிமேட் குவாலிட்டியில் ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு 1+1 வாங்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமு, மேலே உங்களுக்கு வந்து டபுள் பெட்ரூம் இருக்குங்க. 2 தனித்தனி கிச்சன், 2 போர்ஷனாக இருக்குங்க. நீங்கள் ஒன்று வாடகை இருந்துக்கிட்டு, ஒன்று வாடகை விடலாம். அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 650 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறதும் அதே தாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரு கஸ்டமருக்காக நம்மளே வந்து டிசைன் பண்ணி கட்டி கொடுத்ததுங்க. ஸோ இப்போது இந்த 3 வீடு தாங்க சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ உடனே ஏன் தயங்குறீங்க, உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களோட சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிங்க. பக்கத்தில் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு பீஸ் அண்ட் கிரீனட் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் போயிடலாம். இங்கேருந்து பல்லாவரம் டு குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. 66 பஸ்ஸு, நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இங்கே இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டிலாம் ஈஸியாக இருக்கும். சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் சூப்பரான வீடுங்க இருக்க பகுதியில் தான் பாஷ் லொக்கேஷன் வாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, பக்கத்துலேயே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, பக்கத்துலேயே தேட்டர் இருக்குது, வெல்கோ தேட்டர் இருக்குது, கணேஷ் தேட்டர் இருக்குது. என்ன இல்லை இந்த வீட்டு பக்கத்தில் எல்லாமே இருக்குங்க. எல்லாம் தரமாக பக்காவாக இருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த வீட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க வீடு தாங்க இந்த 3 வீடும். இது ரெண்டும் நான் சொன்ன மாதிரி 3 பெட்ரூம்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பெட்ரூமு, அதாவது கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், தனித்தனி கிச்சனுங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மழை பெய்யுது, இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாகிய உங்களுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து போடுறேங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்கீங்க, எனக்கு ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி வேணும், நான் ஏன்னா வீடு வாங்குகிறேன் ஆனால் வந்து எனக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வர மாட்டேது, ரெண்டல் இன்கமாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, செம சப்போர்ட்டுங்க. அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இப்போது ஏஆர்கே ஈவெண்ட்ஸு மூலியமாக இப்போ வந்து ஹோம் எக்ஸ்போ நடந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 60 பில்டர்ஸு அங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே வந்து லேண்டு, அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் வில்லா எல்லாமே உங்களுக்கு அங்கே அவைலபிள் இருக்குங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் அந்த எக்ஸ்போ இருக்குங்க. அதோட காண்டாக்ட் நம்பர் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்டு தான் நடத்துகிறாரு. சூப்பராகவே போயிட்டுருக்கு, நல்ல ரஷ்ஷும் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே போயிட்டு புக் பண்ணிங்கனாலும். ஸோ சீக்கிரம் உடனே போயிடுங்க, ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அதனால் உடனே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அங்கே. நம்மளோட சேனல்லையும் அந்த வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருங்க. மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எம்எஸ்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஆரம்பித்து இந்த
கேட் இருக்குல்லங்க, சின்ன கேட், அது வரைக்கும் இந்த வீட்டோட விட்டு தாங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. எலிவேஷனில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாஸ் செட்டப்லாம் போட்டு, லைட் செட்டப்லாம் போட்டு, அங்கே வந்து உங்களுக்கு எஸ்எஸ் ரெயிலெலாம் கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அழகான 2 லேம்பும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் உங்களுக்கு வந்து மெட்டல் கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், திறக்கவே முடியல என்னால், அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க கேட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சோக் பிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு இதில் தனியாக வெளியில் கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ்னால் உள்ளே வரும். இந்த மாதிரி இது 1+1ன்றதுனால படிக்கட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பில்டரு தனித்தனியாக 2 பவர் கொடுத்துருக்காருங்க. கீழே இது ஆஃப் பண்ணணுன்னா இது, மேலே ஆஃப் பண்ணணுன்னா இது, அது மாதிரி தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுவும் பாராட்டக்கூடியது தாங்க. சூப்பராகவே இருக்குது. இது கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 17ன்ற சைஸில் கார் பார்க்கிங் இருக்குங்க. நல்ல ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாரல் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இங்கே வேணா ஊஞ்சலும் போட்டுக்கலாம், அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு லைட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்து இந்த டோர் அமைஞ்சிருக்குங்க. இந்த டோர் வந்து நல்ல டீக்கில் பாலிஷ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சேஃப்டி கேட்டு, அதுவும் ரொம்ப ரொம்ப தரமாகவே இருக்குங்க. இதுவும் செம்ம வெயிட்டாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திறக்கிறேன். நல்ல வெயிட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இது வந்து டோரும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கலர் காம்பினேஷனில் தான் உங்களுக்கு ஸ்டைலில் இருக்குங்க. இது ஒரு ஃப்ரெஞ்ச் லாக் விண்டோ, அதுவும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் லாக் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் பார்க்க இருக்கிறது ஹால் தாங்க. நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஹாலு. ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12க்கு 14ன்ற சைஸில் ஹால் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபுல் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதான் ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே அழகாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பாட் லைட்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப்புங்க. இங்கே டிவி யூனிட்டு பண்ணி தருவாங்க. இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. ஸோ டிவி யூனிட்டு இது எல்லாமே வந்து அவங்களே வந்து ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபர்னிஷ் வேண்டாம் அப்படின்னாலும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிவி யூனிட்டுங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சோஃபா போட்டுக்கலாம். அங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிச்சன் பக்கத்தில் டைனிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஹால் வந்து அமைஞ்சிருக்குங்க. அதுவே பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது. இது வந்து நார்த் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சனும் நல்ல ஓரளவுக்கு டீசன்ட் சைஸில் இருக்குங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 8ன்ற சைஸில் கிச்சனோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் இது வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க, ஸ்பில் ப்ரூஃபுங்க. தண்ணி வந்து வழியாது, இது உள்ளேயே தள்ளி விட்டுருக்கலாம். ஸோ இதுவும் சிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ்க்கும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனோட சர்வீஸ் ஏரியா தாங்க. ஸோ திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஏரியா, அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சேஃப் கார்ட் பண்ணியிருக்காங்க கிரில்லு போட்டு. இந்த இடத்துல நீங்கள் இது ஒரு சர்வீஸ் ஏரியா தாங்க. இந்த பாத்திரத்தில் போட்டு விளக்கணுனாலும் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் கொஞ்சம் எக்கோவாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா லைவாக தான் போடுறேன். ஸோ சண்டேன்றதுனால நிறைய சைட் விசிட்டுங்க இன்றைக்கி. சரி, இதுக்கு நடுவில் நம்ம கஸ்டமர் சொந்தங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி கேட்குறவங்களுக்கு இது வந்து வேணுன்றதுனால இப்போ எடுத்து போடுறேங்க. இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உடனே கொஞ்சம் போடுங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் போடுறேங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் வந்து டோர் வந்து நல்ல ஒரு டீக் வுட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கம்ப்ரெஸ்டு டோர் தாங்க. ஸோ லாக்கை திறந்தா இது ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9க்கு 12ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் தாங்க. டாய்லெட்டோட டோரும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான பிவிசி. அது கொஞ்சம் ஸ்ட்ராங் இது குவாலிட்டி பிவிசியில் தான் பண்ணியிருக்காங்க. உள்ள ரெஸ்ட் ரூமோட டைல்ஸோட காம்பினேஷனும் ஒயிட் அண்ட் க்ரீனில் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் தாங்க போடுறாங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு லைவாகவே காமிச்சிடுறேன். ஸோ ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பேரிவேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஏன்னா மற்ற பிராண்டு போட்டிங்கன்னா உடனே ரிப்பேர் ஆகிடும், இல்லை துரு பிடிச்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க.
ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து வந்தோடனே இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க. இந்த காமன் டாய்லெட்டோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே திறந்தீங்கன்னா இதுவும் வந்து டைல்ஸ் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைனில் பக்காவாக இதில் வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 8 ஃபீட்டுக்கு லே பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பேரிவேர் தான். ஸோ நம்ம சொல்கிறது தான் செய்வோம், செய்வது தான் சொல்லுவோம். அது மாதிரி என்ன ஃபிட்டிங்கோ அது அந்த பிராண்டை சொல்லி தான் பண்ணுவோங்க. ஸோ ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. இது ஒரு இன்னொரு பெட்ரூம் தாங்க. இந்த லாக்கு திறந்த உடனே உள்ள இந்த பெட்ரூம்ங்க. பெட்ரூம் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது. 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே டபுள் பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 12 சைஸில் லாஃப்ட்டு ஷெல்ஃபு எல்லாமே இருக்குங்க. ஷெல்ஃப் இந்த படிக்கட்டு கீழே அவங்க வந்து ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஐடியா தாங்க. ஸோ பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான சைஸில் தான் இருக்குங்க. ஸோ மறுபடியும் ஹாலுக்கு தான் போகிறோம். ஹாலோட பிரம்மாண்டமான வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வாங்க மேலே போய்ட்டு மேலே வந்து இருக்கிற டபுள் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் என்னென்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வருது இல்லைங்க. இந்த ஸ்பேஸ் வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்குங்க. அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம மேலே போகிறோம். சைடில் வந்து எஸ்எஸ்ல ரயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாக இருக்குது. படிக்கட்டோட டைல்ஸும் நல்ல ஒரு வுட் ஃபினிஷில் அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குங்க. மேலே இது ஒரு பால்கனி மாதிரி, இதுவுமே வந்து நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த சைட்டோட ஃபுல் வியூ பாருங்கள். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு இருக்குங்க. நேராக போய் சர்வீஸ் ரோடில் ஜாயிண்ட் ஆகிட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா கோவூர் கெருக்கம் பக்கத்துலாம் ரொம்ப பக்கத்தில். இங்கேருந்து போரூர் வந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் போரூர் போய் ரீச் ஆகிடலாங்க. மேலே இதுவும் நார்த் ஃபேஸிங்கில் இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சேஃப்டி கேட் தாண்டினோடனே இது வந்து மெயின் டோருங்க. மெயின் டோரும் நார்த்து பார்த்த மாதிரி ஒரு படையப்பா டிசைன் வாங்க இந்த ஸ்டைலு. அதுவுமே நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ லாக்கை திறந்த உடனே ஹாலுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலு. வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட் போடாமல் இருந்துச்சு, லைட் போட்டிருக்கேங்க. மெயின் டோர் திறந்தோடனே ஹால் தாங்க. ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் காத்தோட்டத்துக்காக சூப்பராகவே இருக்குங்க. ஹாலோட சைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைஸாக இருக்குங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு 15 அடி வருதுங்க. அங்கே வந்து ஒரு 13 அடிக்கு உங்களுக்கு வந்து அந்த சைடில் வருங்க. அது வந்து இதுவும் வந்து வச்சுக்கலாம். அங்கே வந்து டைனிங் ஏரியாவும் வச்சுக்கலாங்க. டிவி அங்கேயும் வச்சுக்கலாம், இங்கே வேணாலும் இங்கேயும் வச்சுக்கலாங்க. அது உங்களோட சௌகரியம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் செட்டப்பு. மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டருக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் நல்லா அழகாக சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக் இருக்குங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து டிவி யூனிட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கலாம். இல்லை சம்பு இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அது உங்களோட ஸ்டைலு உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மாற்றிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஸ்பில் ப்ரூஃபோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. சிங்க்கும் வந்து எஸ்எஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்ட்டியாக இருக்குங்க. அதுவுமே பக்காவாக இருக்குது. ஸோ மேலே ஹால் பார்த்தோம், பிரம்மாண்டமான ஹாலு. இப்போ இந்த பெட்ரூம் பார்ப்போங்க. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு டீக்குட் டோர் மாதிரியே உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு 11க்கு 13 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமோட டோர் தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்ட் ரூமோட உங்களுக்கு டைல்ஸும் ஒரு ஃப்ளோரல் டிசைனில் கீழே ரஃப் டைலாகவும் மேலே வந்து கிளாசி டைலாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் வந்து ஃபுல்லாகவே பேரிவேர் தாங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரிசைஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதனா ஃபிட்டிங் எதனா மாற்றணும் அப்படின்னாலும்
இங்கே ப்ரிசைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான், கொஞ்சம் ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்குன்றதுனால தான் இந்த வீட்டோட வீடியோவும் போட்டிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, அதனால் கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நின்று வந்து பார்த்தா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேங்க. அதனால் உங்களுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஸோ வீடியோ லென்த்தாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் சின்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள், அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 95 lakhs பில்டர் தரப்புலேருந்து கோட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான 1+1 கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூம், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு உங்கள் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அண்ணன் தம்பி இருக்கோம், நாங்கள் வெளியில் போயிட்டு தனித்தனியாக இருக்கிறது கூட கீழே மேலே அது மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் செட் ஆகும். ஆனால் நீங்கள் கேட்பீங்க, 2 கார் இருக்குது அன்பு, எங்கே விடுறது, ஒரு காருக்கு தான் பார்க்கிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுதாங்க, உங்களுக்கு 24 feet ரோடு, நீங்கள் வேணுனாலும் ஒரு காரை நீங்கள் வெளிலையும் நிறுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ரோடு கிடையாது, கனெக்டிங் ரோடு தான். அதனால் உங்களுக்கு வெளியில் கார் நிறுத்தினாலும் பிரச்சனை வராதுங்க. அந்தளவுக்கு பெரிய ரோடு தான், 24 feet ரோடு தான். 20 feet ரோட்லேயே நிறைய பேர் 4-5 கார் வாங்கி நிறுத்துகிறாங்க. 24 feet ஒரே ஒரு கார் விடுறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஐடி ப்ரொஃபஷனல் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் குடியும் வந்துட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் நீங்களும் இந்த வீட்டுக்கு குடி வரணுன்ட்டு நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சொந்தங்கள் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் வைஸ் 30 to 40, 40 to 50, 50 to 60 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கேங்க. அதில் வந்து போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதில் எதனா டவுட் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு நீங்களே எனக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட சொந்தங்களாகிய நான் இருப்பேங்க. ஃபோன் எடுத்து உங்களுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் நான் தரேன். ஓகேவா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச விடாமையே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவை எடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி. டாட்டா, see you, bye bye.